afternoon to all. இன்னைக்கு நாம பார்க்க போற சப்ஜெக்ட் என்ன அப்படினா EVS. EVS அப்படினா environmental science. அததான் வந்து நம்ம ஷார்ட்டா வந்து EVS அப்படினு சொல்லுவோம். சோ இப்போ இந்த EVS அப்படினா எதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் அப்படினா என்னங்க மேம்? நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இடத்தை தான் வந்து சுற்றுச்சூழல் அப்படினு சொல்லுவோம். சோ இப்போ அதுல என்னென்ன மாதிரியான லேண்ட் எல்லாம் இருக்கு, அதை எப்படி வந்து டைப் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். சோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படினா our environment. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெசன் வந்து our environment. அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படினா நமது சுற்றுச்சூழல். environment அப்படினா சுற்றுச்சூழல். சோ இப்போ இந்த லெசன்ல வந்து நம்ம நிறைய சப்டைட்டில்ஸ்லாம் வந்து பார்க்க போறோம். சோ அது என்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா வந்து நான் ரைட் பண்ணிட்டேன். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. So இப்போ இந்த லெசன்ல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படினா forest, plains and hills, ponds, rivers, seas, deserts. So இப்போ forest அப்படினா ஆல்ரெடி நமக்கு தெரியும். forest அப்படினா காடுகள். தமிழ் மீனிங். So இப்போ plain அப்படினா சமவெளி பகுதிகள். சோ இது இந்த சப்டைட்டில்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய லெசன்ல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபாரஸ்ட் அப்படினா காடுகள், பிளைன்ஸ் அப்படினா சமவெளி, நெக்ஸ்ட் ஒன் ஹில்ஸ் அப்படினா மலைப்பகுதிகள், நெக்ஸ்ட் பாண்ட் அப்படினா குளம், ரிவர் ஆறு, சீ கடல், டெசர்ட் பாலைவனம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் அப்படிங்கற டைட்டில் பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி வந்து நமக்கு சொல்லிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இப்போ நிறைய ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் லைக் அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்கூல்ல கூட வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா வந்துட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கூல்ல வந்துட்டு சயின்ஸ் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணப்போ நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பண்ண ப்ராஜெக்ட் வந்துட்டு சரௌண்டிங்ஸ்ல சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு விசிட் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் சில்ட்ரன் சயின்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்துட்டு ஸ்கூல்ல வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஓவரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸ்ல இருந்துட்டும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களாவே முன்னாடி வந்துட்டு அவங்கள பத்தின இன்ட்ரோ வந்துட்டு கொடுக்குறாங்க. நான் இந்த மாதிரியான பிளேஸ்ல இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு இன்ட்ரடியூஸ் வந்துட்டு பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மாதிரியான லேண்ட் ஏரியாஸ்ல இருந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ அதை தான் வந்துட்டு இது வந்துட்டு ஒன் பை ஒன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபாரஸ்ட் இருக்க மாதிரியான பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ அவங்க வந்துட்டு ஃபாரஸ்ட் பத்தி சொல்ற மாதிரி, இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பிளைன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைக்கன்னா நம்ம இருக்கக்கூடிய பிளேசஸ் தான் வந்துட்டு சமவெளி பகுதிகள், பிளாட் லேண்டை தான் வந்துட்டு பிளைன் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் இருந்துட்டும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த பிளேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
ஸோ இப்போ அதை வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேனியல் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாரு. ஐ லிவ் நியர் எ ஃபாரஸ்ட். நான் வந்துட்டு ஃபாரஸ்ட் காடுகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு பக்கத்தில் இருந்துட்டு வரேன். A forest has a large number of trees. ஸோ இப்போ ஃபாரஸ்ட் அப்படின்னாலே நமக்கு தெரியும் நிறைய வந்துட்டு மரங்கள் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ அதை தான் வந்துட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. Forest has a large number of trees and a ground is covered with bushes and grasses. ஸோ இப்போ காடுகள் இருந்துச்சு அப்படின்னாலே நிறைய மரங்கள் இருக்கும், நிறைய புதர் செடிகள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ அதை தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய அடர்ந்த காடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிறைய ஸ்ட்ரீம்ஸ், பாண்ட், லேக், ரிவர், ஸோ இது மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு இருக்கும். அப்போ ஸ்ட்ரீம்ஸ்னால் என்ன? ஸ்ட்ரீம் அப்படின்னா சிற்றோடைகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தண்ணி வந்துட்டு ஊற்ற எடுத்து போகுது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரீம்ஸ், சிற்றோடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பாண்ட் அப்படின்னா குளம், ரிவர் அப்படின்னா ஆறு, லேக் அப்படின்னா ஏரி, சி அப்படின்னா கடல். ஸோ இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெயின் வாட்டர் எல்லாமே வந்துட்டு பூமிக்கு வரும்போது என்னது நிலத்துல தேங்கியிருக்க குளமாவோ இல்லை ரிவர், லேக் இது மாதிரி வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு ஃபைனலாக எங்கே இன்வெஸ்ட் போயிட்டு ஜாயின் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக எங்கே போயிட்டு வந்துட்டு ஜாயின் ஆகும் அப்படின்னா சி கடலில் தான் வந்துட்டு ஜாயின் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஓகே, அப்போ ஃபாரஸ்ட் காடுகள் இருக்கிறதுனால என்னென்னலாம் பெனிஃபிட், என்னென்னலாம் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆர் யூஸ்ஃபுல் டு ஆஸ் மெனி வேஸ். நிறைய வகைகள் வந்துட்டு காடுகள் நமக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் we get wood, honey, fruits, rubber and many other things from forest. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய திங்ஸ் பொருள்கள் வந்துட்டு காடுகள் மூலியமா நமக்கு வந்துட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. wood அப்படின்னா மரக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹனி அப்படின்னா தேன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அப்படின்னா பழங்கள், ரப்பர் அப்படின்னா ரப்பர் மெட்டீரியல் திங்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஃபாரஸ்ட் வந்துட்டு நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஜிகே கொஸ்டின்ஸ் மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நமக்கெல்லாம் வந்துட்டு ஏஜ் இருக்கு இல்லைங்களா. ஸோ உன்னோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் போது 7 years old, 8 years old சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரீக்குமே வந்துட்டு ஏஜ் வந்துட்டு என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். அது வந்துட்டு ரொம்ப வருஷங்களா ஒரு மரம் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 14 years இல்லை ஒரு 9 years 8 years வந்துட்டு ஒரு ட்ரீ வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதனோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா அதனுடைய அடிப்பகுதி, இப்போ மரத்தை வந்துட்டு நம்ம கட் பண்ணும்போது அதனுடைய அடிப்பகுதி பார்த்தோம் அப்படின்னா சுப்போதான் இது மாதிரி இருக்கும். ஸோ அந்த லேயர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி சர்க்கிளாக வந்துட்டு இருக்கும். அந்த மரத்தை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதனுடைய லேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மரத்துக்கு வந்துட்டு எவ்வளோ ஏஜ் அப்படிங்கிறத ஈஸியாக வந்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ஒரு 16 லேயர்ஸோ இல்லை ஒரு 15 லேயர்ஸோ இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ட்ரீயோட ஏஜ் என்ன அப்படின்னா ஒரு 15 இல்லை 16 அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஏஜ் வந்துட்டு ஈஸியாக நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்மள மாதிரியும் வந்துட்டு ட்ரீஸ்க்கும் வந்துட்டு ஏஜ் வந்துட்டு கால்குலேட் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்த இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர்ட்ஸ் வந்துட்டு இப்போ ஃபாரஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டாலே அதில் என்ன இருக்கும், லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரீஸ், நிறைய மரங்கள் இருக்கும், அப்புறம் பேர்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வைல்ட் அனிமல்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ நமக்கு எப்படி நம்ம வீட்டில் இருக்கோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு பறவைகள், விலங்குகள் இதுங்களுக்கு எல்லாமே வந்துட்டு வீடு என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் தான். ஸோ இப்போ ஃபாரஸ்ட் பிளேஸ்லையும் சரி நம்ம இருக்கக்கூடிய இடத்துலையும் வந்துட்டு இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் என்னென்ன மாதிரியான மைனா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி தான் மைனா. ஸோ இப்போ இந்த பிக்சர்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். காட்டு பகுதிகள்லையும் இருக்கும், நிறைய மரங்கள்லையும் இருக்கும், நம்ம வீட்டுக்கு முன்னாடி கூட வந்துட்டு பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பேரட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பச்சை கிளி. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டவ் அப்படின்னா புறா. நெக்ஸ்ட் ஒன் க்ரோ, காகம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பேரோ, சிட்டுக்குருவி. நெக்ஸ்ட் ஒன் மயில். ஸோ இப்போ இது வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு மயில், பீகாக் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் எங்கே இருக்கும்,
அந்த மாதிரியான பிளேசஸ்ல தான் வந்துட்டு இருக்கும். ஆனா இப்போதான் வந்துட்டு அதுக்கான உணவு வந்துட்டு சரியா கிடைக்காததுனால நம்ம இருக்கக்கூடிய ஏரியாஸ்குள்ள வந்துட்டு வருது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா பிளைன்ஸ் அண்ட் ஹில்ஸ். பிளைன்ஸ் அப்படின்னா சமவெளி. சமவெளி அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய ஏரியா அந்த ஃபிளாட் லேண்ட், அதாவது லேண்ட் சமமா இருக்கிற பகுதியை தான் வந்துட்டு பிளைன்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதை தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளைன்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்த தான் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இப்போ அங்கெல்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்கள பத்தின இன்ட்ரோ கொடுக்க வராங்க. என்னங்கிறது பார்க்கலாம். தருண் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்துட்டு வராங்க. ஸோ இப்போ ஐ கம் ஃப்ரம் ஃபார்மிங் ஃபேமிலி. நான் வந்துட்டு இந்த மாதிரியான இந்த விவசாயம் பண்ற மாதிரியான ஃபேமிலியை சார்ந்தது தான், அந்த மாதிரியான பிளேசஸ்ல இருந்து தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ we live in the plains and a plain in a flat land area. முன்னாடியே சொன்ன மாதிரி சமமான நிலப்பரப்பை தான் வந்துட்டு plain areas அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா without growing crops how can we get our food. இப்போ இந்த மாதிரியான பிளைன் லேண்ட் வந்துட்டு நமக்கு இல்லை, சமவெளி பகுதிகள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு உணவு வந்துட்டு கிடைக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிட்றதுக்கு உணவு வந்துட்டு இப்போ நம்ம லேண்ட் இருக்கோம்னா இப்போ நம்மளே வந்துட்டு வில்லேஜ் சைடு தான் வரோம். நிறைய வந்துட்டு காடுகள் பார்க்க முடியுது, நிறைய வந்துட்டு உணவுப் பொருட்கள் வந்துட்டு விளைவிக்க முடியுது இல்லையா? இப்போ பயிர் வகைகள், நெல், தக்காளி, அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்மளாவே வந்துட்டு ஓனா வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரியான லேண்ட் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் வந்துட்டு தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு விவசாயம், இந்த மாதிரி காடு பயிரெல்லாம் வளர்க்குறதுக்கு நமக்கு எங்கேருந்து மிஸ் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா farms get water from the rain, rivers, lakes, ponds and wells. ஸோ இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ரெயின் அப்படின்னா மழை, பெய்யற மழை தண்ணி இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிவர் அப்படின்னா ஆறு. நெக்ஸ்ட் ஒன் லேக் அப்படின்னா ஏரி. ஆறு ஆல்ரெடி இருக்கும். லேக் அப்படின்னா ஏரி. நெக்ஸ்ட் வெல் அப்படின்னா கிணறு. ரெயின் அப்படின்னா மழை. ஆனால் இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஒரு சின்ன வேரியேஷன் பாருங்க. இப்போ இந்த மலைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இப்போ இந்த லைன் ஃபைனலாக இந்த லைன் வந்துச்சு அப்படின்னா மலைத்தொடர்கள் நம்மளை சுற்றி இருக்கும் இல்லைங்களா, மரம் செடிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இதை தான் வந்துட்டு மலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மழை பெய்யுது இல்லையா, தண்ணி நமக்கு கிடைக்குது இல்லையா, மழை தண்ணி கிடைக்குது இல்லையா, ஸோ இப்போ அதை வந்துட்டு மழை அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி தான், பட் லெட்டர்ஸ் வேரியேஷன் இருக்கு, அதனுடைய மீனிங்ஸும் வந்துட்டு மாறும். அதை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது இந்த மலை அப்படின்னா மலைத்தொடர், இந்த மழை அப்படின்னா மழை வந்துட்டு பெய்யறது, ரெயின் வாட்டர். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன டைட்டில் சொன்னேன் அப்படிங்கிறத ஒன்ஸ் அப்படி சும்மா ரீகால் பண்ணிடுறேன். ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத பற்றியும் பிளைன்ஸ் அண்ட் ஹில்ஸ் பற்றியும் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஃபாரஸ்ட் அப்படின்னா நிறைய வந்துட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் வந்துட்டு இருக்கும், அங்கே பேர்ட்ஸ் இருக்கும், வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் காடுகள்லேருந்து நமக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்துட்டு கிடைக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பிளைன்ஸ் அண்ட் ஹில்ஸ். பிளைன்ஸில் வந்துட்டு என்னென்ன கிடைக்குது அப்படின்னா சமவெளி பகுதிகள், அதில் தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ இந்த ஃபார்மிங் விவசாயம் செய்யறதுக்கு நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான லேண்ட்ல இருந்து தான் வந்துட்டு நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹில்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு கேர்ள் வந்துட்டு அவங்கள பத்தின இன்ட்ரோ வந்துட்டு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா காமாட்சி அப்படிங்கிற கேர்ள் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஐ லிவ் இன் த ஹில்ஸ். நான் வந்துட்டு இந்த மலைப்பகுதிகள் இருந்து தான் வந்துட்டு வசிக்கிறேன். A hill is a
like a mountain but not so high. So இப்போ hill அப்படிங்கிறது என்னது மவுண்டைன் மாதிரி தான், மலைகள் மாதிரி தான். ஆனா அது வந்துட்டு என்னது ரொம்ப வந்துட்டு ஹைட்டா இருக்காது, அவ்வளோ வந்துட்டு ஹைட்டா இருக்காது. not so high, இது வந்துட்டு அவ்வளோ உயரமாலாம் வந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So hills are generally green and beautiful. நமக்கே தெரியும் இப்போ சுத்தி இருக்கக்கூடிய அந்த மலைத்தொடர்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு நிறைய ட்ரீஸ் எல்லாம் இருக்கிறதுனால இங்க இருந்து பார்க்கும்போது எல்லோ கலராவோ இல்லை ஆரஞ்சு கலராவோவா நமக்கு தெரியுது இல்லை இல்லையா, ஒரே வந்துட்டு க்ரீனிஷா பியூட்டிஃபுல்லா அழகா இருக்கு இல்லையா. ஸோ அதான் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு சொல்றாங்க. அது பார்க்கறது ஹில்ஸ் அப்படின்னாலே ஜெனரலா வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா க்ரீனாவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ மச் கூலர் தென் the plains. அதாவது இந்த சமவெளி பகுதி இந்த பிளைன்ஸ் ஏரியாவை காட்டிலும் இந்த ஹில் ஸ்டேஷன் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா கூலிங்கா தான் இருக்கும். ஏன் பஸ் அந்த பிளேஸ் மட்டும் கூலிங்கா இருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மலைகள்லாம் வந்துட்டு நிறைய மரங்கள் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால எப்பவுமே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான பிளேசஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு அந்த ஜில்னஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இந்த பிளேஸை காட்டிலும் ஹில் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா people visit the hill station especially in summer. சம்மர் அப்படின்னா கோடை காலம். இது ஒரு வேர்டு சம்மர் அப்படின்னா கோடை காலம். நீங்க புதுசா தெரிஞ்சுக்கிறது. ஸோ சம்மர் சீசன் அப்படின்னா கோடை காலம். ஸோ இப்போ நிறைய பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்துட்டு இது மாதிரியான ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டூரிஸ்ட் பிளேஸாக வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு அவங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த ஹெட்டிங்ல நம்ம என்னென்ன நியூ வேர்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹில் ஸ்டேஷன். ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா மலைத்தொடர்கள். வேற என்ன வேர்ட் அப்படின்னா சம்மர். சம்மர் அப்படின்னா கோடை காலம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா கிராப்ஸ். CROPS. கிராப்ஸ் அப்படின்னா பயிர்கள். நம்ம காட்டுலலாம் விளைவிக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அந்த இதை தான் வந்துட்டு பயிர்கள் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம புதுசாக வந்துட்டு இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க இந்த ஹில்ஸ் பற்றியே வந்துட்டு. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிக்சரில் ஸோ இந்த மலைத்தொடர்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டெப் ஃபார்மேஷனில் வந்துட்டு இருக்கும். அதாவது லைக் படிக்கட்டு மாதிரி இருக்கும், ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மலைப்பகுதிகள்லாம் எந்த மாதிரியான பிளான்டிங்ஸ் அதிகமாக வந்துட்டு வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த காஃபி டீ இதெல்லாம் வந்துட்டு மேக் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான பிளான்ட்டை தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உருவாக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ அதை தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஹில் லுக்ஸ் ஆஸ் steps have been made and eat. ஸோ அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா படிக்கட்டு மாதிரியே வந்துட்டு இருக்கு. and crops are grown in the step forms. அந்த படிக்கட்டுல ஒவ்வொரு லேயர்ஸ்லயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பயிர்கள் வந்துட்டு விளைவிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு விளைவிக்கக்கூடிய அந்த பயிர்களுக்கு இன்னொரு நேம் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா it is also called as terrace farm. terrace farm அப்படின்னா மேல் மாடி சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அது மாதிரி தானே இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னா வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ அதை தான் வந்துட்டு டெரஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு இன்னொரு நேமும் கூட வந்துட்டு சொல்லுவாங்க. அண்ட் என்ன மாதிரியான பிளான்ட் வந்துட்டு அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டீ அண்ட் காஃபி ஆர் க்ரோன் அண்ட் சம் ஹில்ஸ். ஒரு சில மலைகளில் வந்துட்டு அந்த டீ அண்ட் காஃபி பிளான்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இன்னொரு நம்ம முன்னாடியே ஒரு ஜிகே தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா, ட்ரீயோட ஏஜ் வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உதகமண்டலம். உதகமண்டலம் அப்படிங்கிறது வந்துட்டு ஊட்டி சைட் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ அந்த உதகமண்டலத்தை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ் கால் த குயின் அண்ட் கொடைக்கானல் இஸ் கால் த பிரின்சஸ். ஸோ அந்த உதகமண்டலத்தை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா குயின் அப்படின்னா அரசி. இப்போ ஒரு நாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டுக்கு வந்துட்டு அரசி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஏன் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அழகா இருக்கிறதுனால வந்துட்டு அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா குயின் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கொடைக்கானல். கொடைக்கானல் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ் கால் த பிரின்சஸ். பிரின்சஸ் அப்படின்னா இளவரசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் இந்த பிளேசஸ்லாம் பார்க்கறதுக்கு டூரிஸ்ட் பிளேசஸாக விசிட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டானது, பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க.
and then இந்த ரெண்டு பிளேसेसமே எங்க இருக்கு அப்படினா நம்மளுடைய தமிழ்நாட்டுல தான் இருக்கு ஓகேங்களா okay and then next one இன்னொரு क्वेश्चन பாரு one more question our state animal the Nilgiri Thar is found in the Nilgiri mountains நம்மளுடைய state animal இங்க இன்னொரு GK questions வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன மிஸ் அது அப்படினா நம்மளுடைய state animal என்ன அப்படினா ஸ்டேட்னா மாநிலம் நம்மளுடைய மாநில விலங்கு என்ன அப்படினு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படினா நீலகிரி தார் அதாவது நீலகிரி வரையாடு அப்படினு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ இப்போ இந்த மாதிரியான அந்த அனிமல்ஸ் நம்ம எந்த பிளேஸ்லயும் மிஸ் பார்க்க முடியும் அப்படினா அந்த நீலகிரி மவுண்டன்ஸ் அப்படிங்கற இடத்துல வந்து நம்மளால வந்துட்டு பார்க்க முடியும் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஓகே and then next வந்துட்டு ஒரு டேபிளேஷன்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்கப்பா பிராக்கெட்ல வந்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ அந்த இத பாத்தீங்கன்னா தெரியும் பிராக்கெட்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ இத வந்துட்டு நான் போர்ட்ல வந்துட்டு ரைட் பண்றேன் என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகுது அப்படினு சோ ஒண்ணு இல்ல ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பிராக்கெட்ல கொடுத்திருப்பாங்க சோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எந்த மாதிரியான லேண்ட் ஏரியாஸ்க்கு வந்துட்டு சூட்டபிளா இருக்குமோ அத அந்த பாக்ஸ்ல வந்துட்டு ரைட் பண்ண சொல்றாங்க இப்போ நான் சொல்றேன் லிசன் பண்ணுங்க ஓகே இதுதான் அந்த வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினா கூல் டீ ஃபிளாட் ஸ்டெப் ஃபார்ம் sugar cane hill station coffee high crops சோ இதுதான் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் சோ இப்போ அங்க கொடுத்திருக்க கூடிய ஆப்ஷன்ஸ்ல எந்தெந்த லேண்ட் ஏரியாக்கு ரிலேட்டடா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு plains அப்படினா இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படினா cool சோ இப்போ நம்ம பாக்கும்போது plain ஏரியா வந்துட்டு கூலிங் பிளேஸா இருக்குன்னு பார்த்தோமா இல்ல ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரியான பிளேஸ் வந்துட்டு கூலிங்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ரிமெம்பர் பண்ணிக்கோங்க கண்ணா பிளைன் ஏரியாவை காட்டிலும் இந்த மலைப்பகுதிகள் தான் வந்துட்டு நிறைய மரங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த இடம் வந்துட்டு அந்த ஜில்னஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ அந்த கூல் அப்படிங்கிற வேர்ட் வந்துட்டு இந்த பாக்ஸஸ்ல தான் வந்துட்டு நம்ம ரைட் பண்ண போறோம் ஓகே and then next one tea சோ இப்போ இந்த டீ அப்படிங்கற பிளான்ட் வந்துட்டு அதிகமா எந்த லேண்ட்ல வந்துட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படினு பார்த்தோம் அப்படினா பிளைன்லியா ஹில்லியா பார்த்தோம் அப்படினா ஸ்டெப் ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதிகமா வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க விளைவிப்பாங்க அப்படிங்கறத பார்த்தோம் சோ இப்போ பிளைன் இல்ல ஹில் ஸ்டேஷன்ஸ்ல தான் வந்துட்டு அந்த ஸ்டெப் ஃபார்ம் அப்படிங்கற டீ அப்படிங்கற பிளான்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஓகே and then next one flat அப்படினா எந்த ஏரியா வந்துட்டு ஃபிளாட்டா இருக்கும் இப்போ மலைப்பகுதிகள் பார்த்தோம் அப்படினா சரிசமமா இருக்குமா நோ சோ இப்போ பிளைன் ஏரியா தான் வந்துட்டு ஃபிளாட்டா இருக்கும் and then next one step forms already அந்த வேர்ட் ஸ்டெப் அந்த படிக்கட்டு அப்படிங்கற அந்த வேர்ட் கேட்ட உடனே பண்ண முடியும் ஈஸியா வந்துட்டு என்ன பண்ணனும் அப்படினா இந்த பாக்ஸ்ல வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அத எடுத்து ரைட் பண்ணிரணும் சோ இப்போ ஸ்டெப் ஃபார்ம் and then next one sugar cane வந்துட்டு நம்ம இருக்கக்கூடிய லேண்ட்ல தான் வந்துட்டு விளைவிப்போம் சோ இப்போ sugar cane அப்படினா கரும்பு and then next word வந்துட்டு hill station அப்படினாலே hill
The next one coffee. Coffee also hill. Next one high. எந்த place வந்துட்டு ஹையா இருக்கும் இந்த இதே காட்டிலும் hill வந்து தான் ஹையா இருக்கும். So இப்போ high. The next last word crabs. அதெல்லாம் வந்துட்டு நம்ம நார்மல் லேண்ட்ல தான் வந்துட்டு அதிகமா வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் அந்த பாக்ஸஸ்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து ரைட் பண்ண முடியும். இந்த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா பாண்ட். இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ முன்னாடி பார்த்த மாதிரி ஃபாரஸ்ட் ஒரு கேர்ள் வந்துட்டு ஒரு பாய் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பிளைன் அண்ட் ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்துட்டு ஒரு கேர்ள் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் இந்த மாதிரியான இடத்துல இருந்து வரேன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் வந்துட்டு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாண்ட். பாண்ட்னாலே பேசிக்கா பாண்ட்னா பெருசா ஒன்றும் இல்லை, தமிழ் மீனிங் வந்துட்டு குளம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குளம் அப்படின்னா எப்படி மிஸ் இருக்கும், எப்படி அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இதுதான் பாண்ட் அப்படின்னு எப்படி என்னால் வந்துட்டு அதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியும், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய நார்மலாக லேண்ட் நிலப்பரப்பில் வந்துட்டு கொஞ்சம் பள்ளமான பகுதிகளில் மழை பெஞ்சுது அப்படின்னா அதில் தண்ணீர் வந்துட்டு தேங்கி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ மோஸ்ட்லி நிறைய இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெம்பிள்ஸ் கோவில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நிறைய இது வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பாண்ட்லாம் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த குளங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த குளம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்துட்டு சம் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு இருக்கும். லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா அதுக்குள்ளேயும் வந்துட்டு உயிரினங்கள் வந்துட்டு உயிர் வாழும். அது மட்டும் இல்லாமல் சம் பிளான்ஸ் கூட வந்துட்டு அதில் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா லிவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பாண்டில் வந்துட்டு என்ன மாதிரியான அனிமல்ஸ்லாம் வந்துட்டு இருக்குங்க அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலே வாட்டர் அப்படின்னு இருந்ததுனாலே கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும், ஃபிஷ் அப்படிங்கிறதே இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா ஃபிஷ், கிரேன் and frog, turtle, rocks and crab. இப்போ மீனிங் எழுதணும் அப்படின்னா rocks அப்படின்னா பாறைகள். rocks அப்படின்னா என்ன அப்படின்னா பாறைகள், பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை தான் வந்துட்டு rocks அப்படின்னு சொல்லுவோம், பாறைகள். நெக்ஸ்ட் ஒன் fish. fish அப்படின்னா மீன். ஆல்ரெடி you know that fish அப்படின்னா மீன். நெக்ஸ்ட் ஒன் turtle, ஆமை. நெக்ஸ்ட் word frog. frog அப்படின்னா தவளை. நெக்ஸ்ட் ஒன் crab அப்படின்னா நண்டு. நெக்ஸ்ட் ஒன் grain. grain அப்படின்னா நாரை அப்படின்னு சொல்லுவாங்க, கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான அனிமல்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபிஷ் பாண்டில் வந்துட்டு லீவ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த பாண்டை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். சுலைமான், அந்த பாயோட நேம் என்ன அப்படின்னா சுலைமான். ஸோ சுலைமான் என்ன சொல்கிறாங்கன்னா ஐ வுட் லைக் டு ஸ்பீக் அபவுட் த பாண்ட் இன் மை வில்லேஜ். என்னுடைய வில்லேஜில் இருக்கக்கூடிய இந்த குளத்தை பற்றி வந்துட்டு நான் பேசுறதுக்கு வந்துட்டு ஆசைப்படுறேன், லைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். A pond is a place where water collects. ஸோ இது மாதிரி இந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்த தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். It gets filled by rain. ஸோ அது எப்படி வந்துட்டு நிரம்பும் அப்படின்னா rain, மழை தண்ணி வரதுனால அது வந்துட்டு நிரம்பும். And fishes, insects, snakes, frogs, crabs and turtles live in a pond. ஸோ இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரியான அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்துட்டு பாண்ட்ல வந்துட்டு லீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. And then next one flowers and water lily and lotus are also found in ponds. அந்த குளத்துல வந்துட்டு என்னெல்லாம் இன்னும் பார்க்க முடியும் அப்படின்னா லில்லி அண்ட் லோட்டஸ். உங்களுக்கே தெரியும் லோட்டஸ் அப்படின்னா தாமரை. லோட்டஸ் அப்படின்னா தாமரை.
ஸோ இதே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் சொல்லவா, இந்த பாண்ட் அப்படிங்கும்போது ஒரு விஷயம் வந்துட்டு ஞாபகத்துக்கு வருது. இந்த குளங்கள் அப்படின்னு இருந்துச்சுனாலே மோஸ்ட்லி இந்த டெம்பிள் சைட்லாம் கோவில்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பேக் சைடில் வந்துட்டு குளம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னாவே லில்லி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, தாமரை லோட்டஸ் பார்த்தீங்கன்னாலே ஓகே லோட்டஸ் மாதிரியே இருக்கும் அந்த லில்லி பூ அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி வாட்டர் லில்லி லோட்டஸ் இந்த மாதிரியான பிளான்ட்லாம் வந்துட்டு அந்த பாண்ட்டுக்குள்ளே வந்துட்டு நிறைய இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது அதனுடைய கொடிகள் வந்துட்டு தண்ணி கடியில் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஓடும். ஸோ அந்த மாதிரி பாண்ட் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தயவு பண்ணி அது உள்ளே போயிட்டு இறங்கக்கூடாது. அது உள்ளே இறங்கிட்டோம் அப்படின்னா அந்த கொடிகள் எல்லாம் என்ன பண்ணிவிடும், நம்மளுடைய காலில் வந்துட்டு சுற்றிடும். ஸோ இப்போ அந்த தண்ணியிலேருந்து நம்ம மேலே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இப்போ என்ன பண்ணக்கூடாது, அது மாதிரி பாண்ட் இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் கூட இருக்கும்போது தூரமாக நின்று தான் வந்துட்டு அதை பார்க்கணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது, அந்த குளத்துல போயிட்டு இறங்கவோ இல்லை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, அதுக்குள்ளார இறங்கி கால் விட்டுட்டு கை விட்டுட்டு விளையாடவோ வந்துட்டு கூடாது. ஓகேங்களா? ஓகே. And then a lake is bigger than a pond. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாண்டோட லேக் கம்பேர் பண்ணுறப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பாண்ட்னா குளம், லேக் அப்படின்னா ஏரி. பாண்ட் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி இருக்கக்கூடியது தான் பாண்ட் குளம் அப்படின்னு சொல்லுவோம். அதை விட அந்த பாண்ட் அதை விட வாட்டர் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடியதை தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம், ரிவர் லேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ லேக்கை கம்பேர் பண்ணுறப்போ பாண்ட் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்மாலர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரிவர் அண்ட் சீ. ஓகே கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நான் ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் வந்துட்டு திரும்ப வந்துட்டு ரீகால் பண்ணிடுறேன். அப்படியே கொஞ்சம் ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைட்டில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா ஃபாரஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு EVS சப்ஜெக்ட் பார்த்தோம். EVS அப்படின்னா என்வாயன்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த EVSல ஃபர்ஸ்ட் லெசன் என்ன பார்த்தோம் அப்படின்னா அவர் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? என்வாயன்மெண்ட் அப்படின்னா வாட் இஸ் தி தமிழ் மீனிங்? சுற்றுச்சூழல். ஓகேங்களா? சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பிளேசஸ் பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்தை தான் வந்துட்டு environmental science அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. and then next அதுல இந்த அவர் என்வாயன்மெண்ட் நம்ம சப்ஜெக்ட்ல நம்ம என்னென்ன சப்டைட்டில்ஸ் பார்த்தோம், எதை பத்திலாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபாரஸ்ட் அப்படின்னா what is the தமிழ் மீனிங்? காடுகள். ஓகேங்களா? சோ இப்போ காடுகள் அப்படின்னா என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, அதுல இருந்து நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன மாதிரியான லேண்ட் பிளேசஸ் வந்துட்டு பத்தி பார்த்தோம் அப்படின்னா பிளைன் அண்ட் ஹில்ஸ். ஓகேங்களா? பிளைன்ஸ் அப்படின்னா சமவெளி பகுதிகள். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்த தான் வந்துட்டு சமவெளி பகுதிகள் பிளைன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஹில் அப்படின்னா ஹில் ஸ்டேஷன்ஸ். ஸோ அப்போ சம்மர் வெக்கேஷன்ஸ்க்குலாம் வந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம டூரிஸ்ட் பிளேஸாக வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு அங்கே விசிட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இப்போ ஹில்ஸ் பற்றி வந்துட்டு சொன்னோம். மோஸ்ட்லி ஹில்ஸ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாகவே ஹில்ஸ் அப்படின்னாலே நீ இமேஜினேஷன் கற்பனை வரணும். ஹில் அப்படிங்கிற வேர்ட் கேட்டோம்னாலே ஃபுல்லாக வந்துட்டு எப்படி இருக்கும், ட்ரீஸாக இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்துட்டு க்ரீனிஷாக இருக்கும் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற இமேஜினேஷன் ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபாரஸ்ட், பிளைன் ஏரியாஸ், ஹில் ஸ்டேஷன்ஸ். and then next one last and final என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கோட கிளாஸ்ல பாண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பாண்ட் அப்படிங்கிறதுக்கு அந்த குளத்துக்கு எங்கிருந்து வாட்டர் கிடைக்குது, மழை நீர் பெய்யறதுனால வந்துட்டு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். அண்ட் பாண்டையும் லேக்கையும் கம்பேர் பண்றப்போ பாண்ட் வந்துட்டு ஸ்மாலர் வாட்டர் பாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? குறைவான அளவு தான் தண்ணியை வந்துட்டு சேகரித்து வச்சுக்கக்கூடிய ஒரு இடத்த தான் பாண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அண்ட் ரிவர் அண்ட் சீ வந்துட்டு டுமாரோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.